முகம் மாத்திரம் அல்ல, அவர் அணிந்திருந்த ஆடையும் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்தில் தான் அவர் முன்னே எலியாவும் மோசேவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்த உடனே பேதுருவுக்கு எதுவும் சொல்ல இயலவில்லை. கூட யாக்கோப்பு இருக்கிறார், யோவான் இருக்கிறார். ஆனாலும் அவர்கள் வாயை திறந்ததாக மத்திய நற்செய்தியாளர் பதிவு செய்யவில்லை. ஆனால் பேதுரு மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் கண்ட காட்சி அவர் மெய்சிலிர்த்து போகிறார். ஒரு சில நேரங்களிலே ஒன்றை நாம் பெற்றுக்கொண்டோம், அல்லது நீண்ட நாட்களாக காணாத ஒரு நண்பனை நாம் கண்டுவிட்டோம், அல்லது ரொம்ப நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு பொருளை பெற்றுவிட்டோம், இல்லை தொலைந்து போனதை மீண்டுமாக பெற்றுக்கொண்டோம் அப்படின்ற பொழுது அந்த பொருளை விட்டு பிரிவதற்கான நேரம் நமக்கு அதிகமாகும். ஏனென்றால் நாம் ஏங்கி தவித்து கொண்டிருந்தது கண்டுபிடித்த உடனே கட்டி அணைத்துக் கொள்வோம், அதை மாரோடு அணைத்துக் கொள்வோம், அதை விட்டு கொஞ்ச நேரம் விலகவே மாட்டோம், அதோடு நம் காலத்தை கழிக்க முயற்சி செய்வோம். அதுபோலத்தான் பேதுரு இங்கே மோசேவையும் எலியாவையும் பார்த்த உடனே மெய் சிலிர்த்து போகிறார். அவர் என்ன சொல்வது கூட என்று தெரியாமல் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசேவுக்கு ஒன்றும் 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா, அது உமக்கு விருப்பமா என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதைதான் நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். இந்த பேதுரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். இந்த பேதுரு தான் அடுத்து வர இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை அறிவிக்கின்ற பொழுது, நான் இப்படியாக இறக்க வேண்டும், அடிபட வேண்டும், உதைப்பட வேண்டும், மூப்பர்கள் கையிலே ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே இது உமக்கு கூடாது என்று இயேசுவிடம் சொல்லி திட்டு வாங்குகிறவர். எதற்கெடுத்தாலும் இந்த பேதினுடைய நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே உம்மோடு தான் வருவோம், எங்கே போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லுவார். அவரை மறுதளிப்பார். மீண்டுமாக, ஆண்டவரே உம்மீது எனக்கு அன்பு இருக்கிறது என்று உனக்கு தெரியாத ஒன்றா என்று அழுவார். இப்படிப்பட்ட அந்த பேதுரு தான் இந்த ஆண்டவரிடத்திலே பேசிய வார்த்தைகள் அனைத்தும் பார்க்கின்ற பொழுது இந்த வார்த்தை மிகவும் அர்த்தமுள்ள வார்த்தைகள். ஆண்டவரே உமக்கு ஒன்றும், மோசேவுக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும் 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா என்றால் அவருக்கு அந்த இடத்தை விட்டு வருவதற்கு மனமில்லை. ஒரு இறைநிலையை கண்ட பொழுது இந்த உலகத்திலே வேறு எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஒரு நேரத்திலே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட போல மனதிலே உணர்வோம். அதுதான் இறைநிலை. அந்த இறைநிலையை விட்டு கடந்து வர நம்மால் இயலாது. அந்த இடத்திலே பேதுரு இறைநிலைக்கு ஆட்கொள்ளப்பட்டார். அந்த பழைய ஏற்பாட்டிலே தான் படிக்க கேட்ட மோசேவையும் எலியாவையும் முதன்முறை பார்க்கிறார், தன் கண்களால் பார்க்கிறார். அப்படி என்றால் தன் வாழ்விலே தான் எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்திருக்கும். அந்த மனிதர் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை. சில நேரங்களிலே இந்த சேஃபர் சோன் என்று சொல்வார்கள், நமக்கான ஒரு வளையத்தை போட்டுக்கொண்டு அந்த வளையத்தை